ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே காலையிலே எழுந்து எல்லா வேலையுமே கடகடன்னு முடிச்சுட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுமே நல்லா சூடாக பொங்கல் வச்சு நல்லா ஹெல்த்தாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளில கிளம்புற வேலை இருந்தது. இன்றைக்கி பார்த்தாக்க நாங்கள் தினமலை எக்ஸ்போக்கு தாங்க கிளம்புனோம். அதனால தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிச்சாச்சு. இப்போ போய் பார்த்தா நல்லா பிரம்மாண்டமாக ஒரு சூப்பராக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தோணுச்சுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தாக்கா நல்லா சூப்பராக வச்சு போர்டெலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது பார்க்கவே. அங்கங்கே நிறைய பேனர், அதுக்கப்புறம் நல்லா கலர்ஃபுல்லான லைட்டு, டெக்கரேஷன்லாம் நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கவே. பேனர்லாம் நல்லா வச்சு கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அட்மாஸ்பியர் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. என்ட்ரி ஃபீஸ் 50 ருபீஸ் ஒருத்தவங்களுக்கு. அந்த என்ட்ரி ஃபீஸும் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனதுமே நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருந்ததுங்க. செல்ஃபோன், டிவி, நல்லா பெரிய பெரிய டிவி அந்த மாதிரிலாம் நிறையாவே நல்லா என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு தேவையான மிக்ஸி, கிரைண்டர் அந்த மாதிரி பொருள்லாம் நிறையவே இருந்தது. அதில் நான் பார்த்து வாங்கணுன்னு இன்ஸ்பைர் ஆனது நம்ம டிஷ்வாஷர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. சரி, நம்ம வீடெலாம் கொஞ்சம் சீர் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிகிட்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான். அதுக்குமே எல்லாத்தையுமே நம்மளுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்குமே ஃபோன் நம்பரு அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. சரி, நான் அதையுமே வாங்கினேன். நமக்கு தேவைப்படக்குள்ள நம்ம அதை கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு அதையுமே வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா சுற்றி பார்த்து வந்தால் நிறையாவே வச்சுருந்தாங்க. எல்லாமே நம்மளுக்கு டெமோ பண்ணி தான் காமிச்சாங்க. ஒரு இடத்த நம்ம பாடி மசாஜ் மிஷின் ஒன்று மசாஜ் பண்ணி காமிச்சாங்க லைவாக. அது பார்க்கக்குள்ள நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் ரொம்பவே கொஞ்சம் ரிலாக்ஸாக சூப்பராக ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது நம்மளுக்கு. அந்த ஒரு 2 நிமிஷம் தான் எல்லாமே நம்மளுக்கு கால், பாதம், கழுத்து வலி, நம்ம பேக் பெயின் இருந்ததுன்னா அந்த பேக் பெயினு அந்த மாதிரி ஆயில் மசாஜ் கூட இருக்குது அப்படின்னாங்க. அதில் 8 விதமான டூல்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. உண்மையாகவே அது எனக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் தாங்க கிடைச்சிது. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வாங்கலை. ஆனால் அது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக நல்லாவே இருந்தது. அதையுமே டெமோ பண்ணி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரை இருந்தது. அந்தமாதிரி நிறைய வீட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவையான பொருளோ இது எல்லாமே நல்லாவே அங்கே யூஸ்ஃபுல்லான பொருள் தான் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஊஞ்சல்லாம் அந்த மரத்தாலே செஞ்சு வச்சுருந்தாங்க. உள்ளே நம்ம அப்படியே ஃபிக்ஸடாக இல்லாமல் நம்ம எங்கே வேணுமோ ஹாலில் இல்லை எங்கே வேணாலும் வச்சுக்கிற மாதிரி அந்த ஊஞ்சல்லாம் இருந்தது. அடுத்தது ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய நம்மளுக்கு சாப்பிட்டு பார்க்குறது, டேஸ்ட்டு பார்க்குறது கொடுத்தாங்க. நான் பெருசாக எதுவும் வாங்கலைங்க. இந்த மில்லட் சேமியா இருந்தது, அது வாங்கினேன். நூடுல்ஸு கேட்டாங்க பசங்க, ஆனால் நூடுல்ஸ் வாங்கலை. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பகோடா போடுறதுக்கு அது ஒரு பாக்ஸ் 1/2 கிலோ 100 ருபீஸ்ன்னாங்க. அது இல்லை 100 இல்லை 200 ருபீஸ் அதுவுமே வாங்கினேன். இது மட்டும்தான் நான் வீட்டுக்கு தேவையானது வாங்கினேன். நிறைய கிட்ஸ் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நிறையவே இருந்ததுங்க. அவதார்னு சொல்லிட்டு அது தனி செட்டிங் போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஒருத்தவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் 80 ருபீஸ் அப்படின்னாங்க. நாங்களும் அதுலேயுமே ரொம்ப பெருசாக அதுலேயும் போகல. அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் உள்ளே போனோம். ஃபுட் கோர்ட் உள்ளே போனால் நிறையா இந்த பிரியாணி அந்த மாதிரி கொஞ்சம் நான்வெஜ்ஜு தான் கொஞ்சம் நிறையாவே இருந்த மாதிரி இருந்தது. அதுவுமே நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்பவே நாங்கள் அந்த ஃபுட் கோர்ட் உள்ள எதுவும் பெருசாக லைக் பண்ணல, எதுவும் சாப்பிட்லங்க. அப்புறம் வெளில வழியில் தான் ஒரு ஜூஸ் கடையில் வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. அவ்வளோதான், போய் பார்த்துட்டு அப்படியே வரலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக. அப்படி தான் எனக்கு இருந்ததுங்க. டெய்லியுமே ஆஃபீஸ் லஞ்சு கட்டுறது, நம்ம வீட்டு வேலை பார்க்குறது இப்படியே இருக்கிறதுக்கு ஒரு நாள் இப்படி ரிலாக்ஸாக போய் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு இப்படி போய் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.